வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் IAS அகாடமி. ஸோ ஒவ்வொரு வருடமும் இந்த சமயங்களில் பெற்றோர்கள், மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நான் +2 முடிச்சிட்டேன், IAS படிக்கணும். ஸோ நிறைய பேர் IAS ஒரு படிப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு டிகிரி மாதிரி. நான் IAS படிக்கணும், அதுக்கு நான் எந்த டிகிரி எடுத்தால் நல்லா இருக்கும். அடுத்து சில பேர் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே 10th முடிச்ச உடனேயே நான் 11th எந்த குரூப் படிச்சா அது IAS எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி UPSC, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்க தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ன்ற பேரில் IAS, IPS, IRS போன்ற பதவிகளுக்கான தேர்வு நடத்துகிறாங்க. ஸோ அவங்களோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் இன்னைக்கு தேதியில் ஜூலை 2021 இன்னைக்கு சமயத்தில் வந்திருக்க லேட்டஸ்ட் ரிப்போர்ட் 2020 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இதான் UPSC அலுவலகம், டெல்லியில் உள்ளது. ஸோ இது அந்த UPSCயோட ரிப்போர்ட். ஸோ ஃபஸ்ட்டு UPSC எதனால் வந்தது அப்படின்னா 1924 லீக் கமிஷன் ரெக்கமெண்டேஷனோட தான் UPSC, அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபஸ்ட்டு உதயமானது. ஸோ த ஃபர்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் October 1, 1926. ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், IAS எக்ஸாமினேஷன் 3 ஸ்டேஜ்னு தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2568 பேர் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்குறாங்க. அதில் 4 பேர் இன்டர்வியூக்கு வரல, அதனால 2564 பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. 2271 பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. மீதி 297 பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜில் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அல்லது நம்மளுடைய இந்தியன் லாங்குவேஜஸ், இந்த 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா தமிழில் 4 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, தமிழில் இன்டர்வியூ. ஸோ இப்போ அந்த ஃபைனலாக UPSC கொடுத்துருக்க ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 69th ஆனுவல் ரிப்போர்ட் 2018-19 ரிப்போர்ட் தான். ஸோ அந்த IAS எக்ஸாமினேஷன் 9,47,728 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு. அந்த ப்ரிலிம்ஸ் ஆக்சுவலாக இப்போ எழுதுனா மட்டும்தான் அட்டம்ப்டா கணக்காகும், இல்லைன்னா அட்டம்ப்ட் கணக்காகாது. ஏன்னா UPSCயில் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் லிமிடேஷன் இருக்கு. இதில் 9,47,728 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக எழுதுறது பார்த்தீங்கன்னா 4,56,625 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் ப்ரிலிம் எழுதுனாங்க. இந்த ப்ரிலிம் எழுதுனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எழுதுறதுக்காக செலக்ட் ஆனவங்க 13,366 பேர். 13,366 பேர், கிட்டத்தட்ட 2.9% அவங்க தான் மெயின்ஸ் எழுத அலோவ் பண்ணுவாங்க. 51.8% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத வரல. அதில் அதிகமாக ஆப்சன்டீஸ் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் SCயில் 55.8%, கம்மி OBCயில் 47.7%. மெயின்ஸ்க்கு எவ்வளோ பேர் எடுப்பாங்க, அதாவது ப்ரிலிம்ஸ் எவ்வளோ பேர் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னா வேக்கன்சி எவ்வளோ இருக்கோ அதில் 12 to 13 டைம்ஸ். இந்த 13,366 பார்த்தீங்கன்னா 12.5 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் வேக்கன்சி எடுத்துருக்குறாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளவு, அதாவது எவ்வளோ பேர் போஸ்ட் அந்த வருஷம் கிடைச்சதுன்னா 1058 பேர். ஸோ மொத்தம் 1058 பேர். இந்த 1058 பேரில் தான் IAS, IPS, IRS. ஸோ IAS ஒரு அரௌண்ட் 100க்குள்ளே இருக்கும். அப்புறம் IPS இருப்பாங்க, அப்புறம் IRS, அப்புறம் IFS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், இது மாதிரி கிட்டத்தட்ட 20+ சர்வீசஸ் இருக்குது, சென்ட்ரல் சர்வீசஸ். ஸோ வேக்கன்சி பாருங்களேன், 2017 இந்த ரிப்போர்ட்டுக்கு பேஸ் பண்ணியிருக்குது 1058, 2016 1209, 1164, இதெல்லாம் அதுக்கு முந்தின வருஷத்தோட வேக்கன்சி. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் எழுதினவங்க இவ்வளோ பேர். இதில் இன்டர்வியூங்கிறது என்னதுன்னா ரஃப்லி ஒரு 2 டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாக கூப்பிடுவாங்க. 1056
2564 பேரை கூப்பிட்டுருக்குறாங்க. அதுலேருந்து ஃபைனலாக 1056 பேரை வந்து ரெக்கமெண்டட் ஃபார் த சர்வீஸ். 1058 1056 பேருக்கு சர்வீஸ் வச்சுருக்காங்க. ஒரு 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே தான் இதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாத்தோட ரிப்போர்ட் நான் அனலைஸ் பண்ணாலும் இதே மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ மொத்தம் 1056 பேருக்கு சர்வீஸ் கிடச்சிருக்கு. இந்த டாப் சிவில் சர்வீசஸ் போஸ்ட்டு. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஏ, பிகாம், பிஏல நிறைய கோர்ஸ், பிகாம் அதாவது ஹியூமனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 106 பேர். பிஎஸ்சி அப்படி இருக்குல்ல, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, மேத்ஸ், அது வந்து 31 பேர் சர்வீஸ் வாங்கியிருக்கிறாங்க. மெடிக்கல் சயின்ஸ், எம்பிபிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 47 பேர் சர்வீஸ் வாங்கியிருக்கிறாங்க. பிஎஸ்சியோட அதிகமாக மெடிக்கல் சயின்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்க பார்த்தீங்கன்னா 637 பேர் சர்வீஸ் வாங்கியிருக்கிறாங்க. இது பிஇ இன்ஜினியரிங். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் கூட வரும். அடுத்து ஹியூமனிட்டிஸ், எம்ஏ, எம்காம் படித்தவங்க 124 பேர். சயின்ஸ் 37 பேர், எம்எஸ்சி. மெடிக்கல் சயின்ஸ் எம்டி 12. என்ஜினியரிங் எம்இ, எம்டெக் 62 பேர். அப்போ என்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா 637 + 62 699 பேர், கிட்டத்தட்ட 700 பேர். 1056 போஸ்டில் 700 பேர். ஸோ கிட்டத்தட்ட 70%. ஒவ்வொரு டைமும் இதுதான் நடக்குது. ஸோ இதில் தான் நான் சொல்ல வரேன், சரிங்களா? ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்க தான் அதிகம் பேர். இங்கே மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சி மட்டும் கிடையாது, இதே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கங்க, எல்லாத்துலையும் இன்ஜினியரிங் படித்தவங்க அதிக பேர் சர்வீஸ் வாங்குறாங்க. பர்சன்டேஜ் வைஸ் நம்பர்லேயும் அவங்க தான் அதிகம், எண்ணிக்கையிலையும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வருவோம். ஸோ அப்போ +2 முடிச்சுட்டு என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிறைய பேர் சர்வீஸ் வாங்கினவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யாரும் வந்து சின்ன வயசுலேருந்தே பிளான் பண்ணவங்கலாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க 1-2 பேர், எதுலேயுமே எக்ஸப்ஷன் உண்டுல்ல. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூபிஎஸ்சினாலே என்ன அப்படிங்கிறதே காலேஜ் முடிஞ்ச பின்னாடி தான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் படித்து பாஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. நம்ம பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸ்கூலில். இப்போ கடந்த சில வருடங்களாக தான் இல்லை. அப்போ இந்த 10th 12th எடுக்கிறவங்களாம் நான் ஐஏஎஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், அவங்க யாரும் ஐஏஎஸ் ஆலாம் ஆனதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஐஏஎஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு ஒரு தனியாக ஒரு டிகிரின்னு எதுவும் கிடையாது. இப்போ சில பேர் நான் ஹிஸ்ட்ரி எடுக்க போகிறேன்ட்டு போய் பிஏ ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. அப்படி நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது மாதிரி நார்மலாக 10th அப்புறம் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னா, 10th அப்புறம் ஒரு நல்ல குரூப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப், அதுக்கு தான் அது பேரே ஃபர்ஸ்ட் குரூப். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸஸ் சேர்த்தா அதெல்லாம் செகண்ட் குரூப்பில் தான் வருது. ஸோ இது வந்து என்ன வேணாலும் நீங்கள் படிக்கலாம் இதை வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் குரூப் வச்சுட்டு. எம்பிபிஎஸ் போகலாம், இன்ஜினியரிங் போகலாம், ஆர்ட்ஸ் போகலாம், பிகாம் போகலாம், எது வேணாலும் படிக்கலாம் இதை வச்சு. பிஏ தமிழ் படிக்கலாம், பிஏ இங்கிலீஷ் படிக்கலாம், எந்த கோர்ஸ் வேணாலும் போகலாம். அது ஃபர்ஸ்ட் குரூப். ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிலிம்ஸில் வந்து பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்பாங்க. அது ஈவன் தோ குவாலிஃபைங் அப்படின்னா அங்கே கொஞ்சம் பேசிக்காக கொஞ்சம் மேத்ஸ் தெரிஞ்சாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து காம்ப்ரிஹென்ஷன் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்லையும் ஹிந்தியில் இருக்கும். ஸோ அதனால் ஹிந்தி தெரியாதவங்களுக்கு அந்த மேத்ஸ் தான் கொஞ்சம் அட்டன் பண்ண வேண்டி வரும், ஆப்டிடியூட் போர்ஷன் அட்டன் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த ஆப்டிடியூட் போர்ஷன் தெரியறதுக்காக கொஞ்சம் மேத்ஸில் சில பேருக்கு ஒரு பயம் வந்துடும். நான் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா அவருக்கு மேத்ஸ்க்கு வந்து அவரால் பண்ண முடியும், ஆனால் நமக்கு மேத்ஸ் அவருக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்டு ஒரு டிகிரியே எடுங்க. சயின்ஸ் பேக்ரவுண்ட் நீங்கள் படிக்கல, 11th அந்த குரூப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஒரு டிகிரி, எதாக இருந்தாலுமே உங்களுக்கு பிடித்த ஒரு டிகிரியாக இருக்கட்டும். நீங்கள் எடுக்க போகிற ஆப்ஷனல், நான் ஜாகிரஃபி அதுக்காக போய் பிஏ ஜாகிரஃபி, பிஎஸ்சி ஜாகிரஃபி,
ஹிஸ்ட்ரி, பிஏ ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சோசியாலஜி அப்படி எடுக்கிறோன்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிஏ எம்ஏ தமிழ் படிச்சுட்டு தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து பண்ணவங்களை விட என்ஜினியரிங் படிச்சுட்டு தமிழ் லிட்ரேச்சர் எடுத்தவங்க தான் அதிகமாக மார்க் எடுக்கும். அந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் எல்லாம் வேணும். ஸோ அந்த கிரியேட்டிவ் ரைட்டிங், அந்த லாஜிக்கலாக ஆன்சர் வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி இதுக்குன்னு ஒரு தனி டிகிரி கிடையாது, இதுக்குன்னு ஒரு தனி குரூப் கிடையாது. இதெல்லாம் இருந்தால் ப்ரிஃபரபிள், ஒரு நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னு சொன்னேன். இப்போ சில பேர் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கல அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிகிரி எடுத்து, எந்த டிகிரியிலே இருக்கான். இன்ஜினியரிங் தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70% வந்து இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதனால ஒன்றும் எனக்கு வந்து வருத்தப்பட வேணாம். நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்தவங்க சிவில் சர்வீஸ் ஆகிறாங்க. அவங்க தான் ஆக்குறாங்க சொல்லப்போனால் நிறைய பேர். அது மாதிரி டாப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஜினியர்ஸ் தான். நான் அதை கூட உங்களுக்கு அந்த டேட்டா கூட உங்களுக்கு காட்டுறேன். இது யூபிஎஸ்சியோட ரிவைஸ்டு கேலண்டர். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொரோனாவில் இப்போ அக்டோபர் 10 அன்னைக்கு நடக்க போகுது. ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸ் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்குலாம் முன்னாடி தனித்தனியாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரிலிம்ஸ் சேர்த்து தான் வைப்பாங்க. ஐஎஃப்எஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த ஆல் இண்டியா சர்வீசஸ். 3 ஆல் இண்டியா சர்வீசஸ் மொத்தம். அனைத்து இந்திய பணிகள் வந்து மொத்தம் 3. ஒன்று வந்து ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், 2 வந்து ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், 3 வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்திய வனப்பணி. ஸோ 2021 சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பாப்புலர்லி known as ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அதோட ஏஜ் லிமிட் இப்போ எக்ஸாமினேஷன் வந்து 2021 அக்டோபர் 10 நடக்க போகுது. ப்ரிலிமினரி போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 monthல போட்டுருவாங்க. இதுதான் பேப்பர் 1, பேப்பர் 2 சிலபஸ். பேப்பர் 1ல 200 மார்க்ஸ், 100 கொஷின்ஸ் இருக்கும். பேப்பர் 2ல 80 கொஷின்ஸ், 200 மார்க்ஸ் இருக்கும். இது ஒன்லி குவாலிஃபையிங் தான். பேப்பர் 2 1/3 எடுக்கணும். இதுதான் டிசைடிங் பண்ணக்கூடியது. பேப்பர் 1 ஜெனரல் ஸ்டடீஸ். மெயின்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 7லேருந்து 5 days நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த மெயின்ஸ் பேப்பர். இதுதான் முக்கியம். அதில் வந்து ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும், இங்கிலீஷ் பேப்பர். இந்த மார்க் வந்து குவாலிஃபையிங் தான். மார்க்ஸ் வில் நாட் பி கவுண்டட் ஃபார் யுவர் ஃபைனல் ரேங்கிங். பேப்பர் 1 வந்து எஸ்ஏ. ஜென்ரல் ஸ்டடீஸில் 4 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, ஈச் 250 மார்க்ஸ். அப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். அது பேப்பர் 1, பேப்பர் 2 2 சிலபஸாக மாறி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த சிலபஸ் 2ஆக போடுவாங்க. பேப்பர் 1, பேப்பர் 2. ஏன்ஷியனும் மெடிவலும் சேர்ந்து பேப்பர் 1, அண்ட் மாடர்ன் அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சேர்ந்து பேப்பர் 2. அது மாதிரி. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் 1750, பர்சனாலிட்டி டெஸ்ட் 275, மொத்தத்தில் 2025. இந்த 2025க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்றதை பொறுத்தா. இது சார் த ஆப்ஷனல் பேப்பர்ஸ், நீங்கள் எடுக்கக்கூடிய பேப்பர்ஸ். தமிழ்நாட்டில் நிறைய பேர் எழுதக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் எடுப்பாங்க. லிட்ரேச்சர் ஆஃப் தமிழ் எடுப்பாங்க. இது பாருங்க, இந்த டாப்பர்ஸோட மார்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 14-15 இருந்து இந்த வருஷம் பாருங்க. 14-15, 15-16, 16-17 3 வருஷம் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஐரா சிங்கல். இவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து ஆல் இண்டியா டாப்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கிறாங்க. ஸோ மொத்த மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 53.4%. 50%க்கு மேலே எடுத்தாலும் ஐஏஎஸ் கிடச்சிரும். 53.4% வந்து டாப்பர். அதுக்கடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா தீனாதாபி, அவங்க 52.5%. அடுத்து வந்து 55.6%. ஒவ்வொரு மார்க்கும் போட்டிருக்கேன் பாருங்க. GS1, GS2, GS3, GS4, SA, பேப்பர் 1, பேப்பர் 2, மொத்த மார்க், இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எல்லாமே. அடுத்து கணேஷ் கட்டாரியா. ஸோ இவர் வந்து 55.36. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து பாருங்களேன், 14-15 பிடெக் படிச்சிருக்கிறாங்க. இங்கே தீனாதாபி மட்டும் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதுக்கப்புறம் 16-17 பிஇ சிவில், ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க். அடுத்து பிடெக் 17-18, 18-19 பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
இப்போ கடைசியாக வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கடைசியாக. இனிமேல் அடுத்த ரிசல்ட் வந்து இப்போ இன்டர்வியூ நடக்குது. இனிமேல் தான் மேபி பை இப்போ ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட் 2021 தான் ரிசல்ட்ஸ் போடுவாங்க. அது வந்து 2021. இவர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக 52.9%. ஸோ பேரண்ட்ஸுக்கு ஆஸ்பிரண்ட்ஸுக்கு சொல்கிறது இதுதான். ஐஏஎஸ்க்கு அப்படின்ட்டு தனியாக நீங்கள் ஒரு இது படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் படிக்கிற படிப்பு சப்போஸ் நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா, ஐஏஎஸ் எக்ஸாம் மிஸ் ஆச்சுன்னா மற்ற வேறு எதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆப்ஷனல்ஸ் அதை வந்து நீங்கள் படிக்கும்போதே சைமல்டேனியஸாகவும் படிச்சுட்டு வரலாம், இல்லை படித்து முடித்த உடனே பண்ணிவிட்டு ஒரே அட்டம்ப்ட்லையும் முடிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு பிடித்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப பர்டிகுலராக நான் யூபிஎஸ்சிக்கு இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்க போகிறேன், சோசியாலஜி தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பிஏ சோசியாலஜி கூட எடுத்து படிங்க. அப்போ பிஏ சோசியாலஜி படிக்கும்போது கொஞ்சம் மேத்ஸு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டச்சில் இருக்கணும். பேசிக்காக இருந்தால் ஒரே அட்டம்ப்டில் நீங்கள் கிளியர் ஆகலாம். எக்ஸ்க்ளூசிவாக ஐஏஎஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குறித்த ஏதாவது சந்தேகங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்லி ஃபார் ஐஏஎஸ் எக்ஸாம். ஸோ 2022க்கான ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஐஏஎஸ் வகுப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு, நேரடி வகுப்புகளும் உண்டு. அந்த டீட்டெயில்ஸ்க்கும் இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு சில ஃப்ரீ கிளாஸ் லிங்க்ஸும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ அக்டோபர் 10, 2021 இந்த 2021க்கான குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இந்த கொரோனாவால் போஸ்ட்போன் ஆகி நடக்க போதில்லை, அதுக்குரிய ஃப்ரீ மாடல் டெஸ்ட் நீங்கள் எழுதலாம். அது யார் அப்படின்னா எஸ்பெஷலி எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஏற்கனவே நீங்கள் ஒரு 2 தடவையாவது நீங்கள் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ மாடல் டெஸ்ட் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடலாம், இல்லை நீங்கள் நேரடியாக வந்து இங்கே மதுரையிலே வந்து நேரடியாக கூட எழுதலாம். ஸோ விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 2021 ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸ் ஃப்ரீ மாடல் டெஸ்ட் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.